கருப்பாக இல்லைனாலும் கூட 2-3 கோட்டிங் போடும்போது கலையாத்தாயா இருக்கேன். மிஸ்பா, நீ சிவப்பாக இல்லைனா கூட செம்மனூர் ஜுவல்லர்ஸ்லாம் போடும்போது செம்மையாக இருக்க. செல்வாக்காவும் தெரியுற. எனக்கா இத்தனை அழகு. எங்கடி கிளம்பிட்ட மினிக்கிட்டு? எங்கம்மா போக போகிறேன்? நான் இங்கே கனகக்கா கல்யாணத்துக்கு தான் போக போகிறேன். கல்யாண வீட்டுக்கு மட்டும் அடி மினிக்கிட்டு போகிறேன். கருவாடு வாங்க போனாலும் மினிக்கிட்டு தான் அடி போகிறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? பழமொழியே இருக்குது, மனுஷன் சாப்பிட்றது அரைஜான் வயிற்றுக்கு, கொடுக்குறதெல்லாம் மற்றவங்க பார்க்குறதுக்குன்னு. பழமொழிலாம் சொல்கிறது இருக்கட்டும், நீதிமொழி என்ன சொல்லுது தெரியுமா? பளபளப்பாய் இருக்கிற ஸ்திரீயை விட கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆடம்பரமாய் வாழ்கிற ஸ்திரீயை விட அடக்கத்தோடு வாழ்கிற ஸ்திரீயை தான் போற்றப்படுவாள். நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் மிஸ்பா. வர உன் நடையும் சரியில்லை, உடையும் சரியில்லை, ஜடையும் சரியில்லை, பார்த்துக்கோ. வாங்கம்மா. மிஸ்பா, அடியே மினிக்கி மிஸ்பா. என்னடி இப்போ பாரு, உன்னை மினிக்கின்னு கூப்பிட்டா தான் உனக்கு காதே கேட்குது. சரி, அதெல்லாம் விடுறி, நீ எதுக்கு வந்த சொல்லு. சரி சீக்கிரம் வா, அந்த கனகாக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த காம்போவை சீக்கிரம் வாங்கிட்டு வருவோம். சரிடி போவோண்டி, இல்லைன்னா நான் போய் மறந்துடுவேன். எங்கள் அம்மாட்ட போய் வர காசெல்லாம் கேட்கணும். சரி மினிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் கிளம்பு. சரிடி, நீ போடி சிங்காரி. அம்மா அம்மா, எம்மோ எங்கம்மா இருக்கீங்க? என்னடி ஆச்சு? பூச்சி ஏதாவது வந்துருச்சா? ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா. இங்கே நான் எங்கள் கல்யாணத்தில் சாண்டியை பார்த்தேன். சாண்டி வந்துட்டு சொன்னால் 4500 காம்போ செட்டு, மேக்கப் செட்டு வந்துட்டு 2500 ஆஃபரில் தராங்க. நீ எனக்கு வாங்கித்தாம்மா. நான் அடுத்த வாரம் அற்புதவள்ளி அக்கா கல்யாணத்துக்கு வர போட்டு போனோம். யார்? அந்த சிங்காரி சாண்டியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கியா? ஏன்டி எப்போ பார்த்தாலும் மேக்கப்னு அலையிறீங்க? மேக்கப் போட்டாதாம்மா எல்லாரும் பார்ப்பாங்க. பரலோகம் சாயல் உன் மேலே இருக்கிறப்போ இந்த பூலோகம் சாயம் எதுக்குமா? அதுவா, எதுக்கு அப்படின்னா எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும். மேக்கப் போடுறதுல என்னம்மா தப்பு இருக்குது? வெளிப்புறம் அழகாக தான் இருக்குது, ஆனால் உள்புறம் அலங்கோலமாக இருக்குடி. கழுத்தெல்லாம் நகை, கணவர் வீட்டில் பகை. அப்படிலாம் இல்லைம்மா. நல்லா மேக்கப் போட்டு அழகாக இருந்தால் தான் நான் வந்துட்டு ஸ்னாப் போட முடியும். இன்ஸ்டாவில் போஸ்ட்டு ஸ்டோரி அதுக்கேற்ற மாதிரி பாட்டெல்லாம் ரெடி பண்ணி போடணும். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடணும். என் ப்ரொஃபைல் அழகாக இருக்கணும்ல, அப்போ தானே எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். அப்படிலாம் இல்லை மிஸ்பா, எங்க வா. ஏன் சிம்பிளாக இருக்கிறது தப்பு இல்லைடி, ஆனால் சிங்காரிக்கிறது தப்பு தான்டி. கழுத்தெல்லாம் ஆபரணங்கள் போடுவது அழகு இல்லடி, அமைதியுள்ள ஆவிதாண்டி அழகு. சாயத்தை போட்டு காட்டுவது அழகு இல்லடி, சாந்த குணத்தை காட்டுவது தாண்டி அழகு. அதுதான் நம்ம தேவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, நான் மாற்றிக்கிறேன். சரி. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இங்கிலீஷில் ஒரு அருமையான கோட் உண்டுங்க. அவர் பியூட்டி டசன் லாஸ்ட். நம்ம அழகு நிரந்தரமானதல்ல, நீடிக்க போகிறதும் அல்ல. எப்போவுமே இந்த அவுட்டர் அப்பியரன்ஸ் உண்மையான மதிப்பு கொடுக்காதுன்றத இந்த நாடகத்தின் மூலமாக நம்ம கேர்ள்ஸ் நமக்கு சொல்ல வராங்க. தேவனுக்கு பயந்து அவர்களுடைய வழியில் நடக்கிற பெண்களுக்கு தான் ரொம்ப மதிப்பு. இந்த அவுட்டர் அப்பியரன்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டு ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி நடக்க போகிறோன்றதை இன்றைக்கி யோசிக்க நம்மளை அழைச்சிருக்காரு.